ஓரங்கட்டப்படுகிறாரா மஹிந்த ராஜபக்ஷ? ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நடக்க இருக்கிற யுத்த வீரர் நினைவு நாளுக்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக பார்க்கலாம். நேற்றைய நாளில் இருந்து மிகவும் பரபரப்பான செய்தி, இன்னும் ஒரு செய்தி என்னென்று சொன்னால், விமல் வீரவன்ச விழுந்தொழும்பினதான் போலீசாருடன் முரண்பட்டு கொண்டு அவர் விழுந்தொழும்பின அந்த சம்பவம் தான். எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதே வழியில் 2 பேர் ஒரு வித்தியாசமான திருட்டுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை திருடினார்கள், ஏன் திருடினார்கள், இது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் சமூக வலைதளங்களில் இப்பொழுது வேகமாக பரவுகின்ற ஒரு கருத்து படம், அதாவது நேற்று விமல் வீரவன்ச அவர்கள் விழுந்தொழும்பினது சம்பந்தமான ஒரு கருத்து படம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நேற்று மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களால் இந்த நாள் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. போரிலே கொல்லப்பட்ட தங்களுடைய உறவினர் நண்பர்களை நினைந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் பகுதிகளில் மட்டுமில்லாமல் உலகம் எங்குமே, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த உறவுகளுக்கு அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள். மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான நாளாக நேற்றைய நாள் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண பொதுமக்களில் இருந்து அரசியல் கட்சிகள், பொதுவாக அரசியல் கட்சியில் கூட 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்படியான நிகழ்வுகள் வரைக்குள்ள எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து வந்து விடுவார்கள். கட்சிகளினுடைய பிரமுகர்கள், மற்றது அமைப்புகள் என்று சொல்லி எல்லோருமே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள். உலகம் முழுவதுமே நேற்றைய நாள் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அஞ்சலி குறிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். அவர் தன்னுடைய அஞ்சலி குறிப்பில் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால், முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏற்றுவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்று சொல்லி தன்னுடைய அஞ்சலி குறிப்பிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியில் இருக்கும்போது, ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு அஞ்சலி செலுத்தினது இதுதான் முதல் தடவை என்று சொல்லி, இதுக்கு முதல் யாரும் அஞ்சலி செலுத்தின மாதிரி, இப்போ அரசியல் கட்சிகள் அஞ்சலி செலுத்துறது வேறு, ஆனால் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற ஒரு ஆள் அஞ்சலி செலுத்தினது இதுதான் முதல் தடவையாக இருக்கணும். எனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய அஞ்சலிகளை தெரிவித்திருந்தார். அதே வேளையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், காட்சிப்படுத்தல்கள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா அவர்களுடைய சிறப்புரையும் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. இப்படியாக உலகம் முழுவதும் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் எழுச்சியாகவும் நேற்றைய நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொழும்பிலே தேசிய வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் இந்த நிகழ்வுகள், அதாவது அவர்களுடைய அந்த நினைவு சின்னம் அமைந்திருக்கிற அந்த இடத்துல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பது இப்பொழுது மிகுந்த ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அதப்படி மஹிந்த ராஜபக்ஷ இல்லாமல் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட முடியும், அல்லது போர் வீரர் நினைவு நாளை எப்படி கொண்டாட முடியும், அவர் தான் இந்த யுத்தத்தை முடிச்சு வச்சவர் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுது அவருடைய ஆதரவாளர்களால். என்னென்னு சொன்னால், மஹிந்த இல்லாமல் எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க, எப்படி இதை அனுஷ்டிப்பீங்கன்றதான் அந்த கேள்வி. ஏற்கனவே அமைச்சர் உபாலி பனிலாகே சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தவர். இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் இருக்கார் தானே, மனோஜ் கமகே, அவர் நேற்று இரவு உறுதிப்படுத்தியிருந்தவர் தங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று சொல்லி. எனவே அமைச்சர் சொல்றார் அழைப்பு விடுக்கப்பட்ட என்று சொல்லி, அவர் சொல்றார் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சொல்லி. எனவே இது உண்மை என்று தெரியல. இருந்தாலும் இன்று நடக்கின்ற இந்த நிகழ்வுகளில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஓரங்கட்டப்படுகிறாரா மஹிந்த என்ற தலைப்பிலேயும் ஒரு பக்கம் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம், விமல் வீரவன்ச விழுந்தொழும்பிய சம்பவம். அதாவது இன்றைக்கு தேசிய வீரர் நினைவு நாள் அனுஷ்டிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதானே. அப்போ நேற்று ஒரு ஒத்திகை ஒன்று பார்க்கப்பட்டது. இன்றைக்கு எப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கூடும், முதல்ல என்ன அடுத்து என்னன்னு சொல்லி ஒரு ஒத்திகை பார்க்கத்தானே வேணும். அந்த ஒத்திகை நடந்துருக்கக்குள்ள விமல் வீரவன்ச ஒரு 30-35 பேரையும் கூட்டிக் கொண்டு வேணுமென்று குழப்பத்தான் போயிருக்கிறார். வேணுமென்று பிரச்சனை பண்ணுறதுக்கு போயிட்டு நான் அங்கே போகணும், அஞ்சலி செலுத்தணும், மலர் வளையம் வைக்கணும் என்று சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரோட
போலீஸ்காரோட வந்து முரண்பட்டு போலீஸ்காரர் சொல்லிக்கணும் இல்லை இப்போ ஒத்திகை நடந்து இருக்குது உங்களை அனுமதிக்கலான்னு சொல்லி அதுக்கு போலீஸ்காரோட சண்டை பிடிச்சு வாயடிச்சு போட்டு இருந்தா போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிச்சு பிச்சு கொண்டு ஓடி பொத்தண்டு இடறி கீழே விழுந்தொழும்பி இப்போ இந்த போலீஸ்காரை மடக்கி பிடிச்சு இப்போ இந்த பெரிய தள்ளு முள்ளுப்பட்டது. இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. என்னென்னா விமல் வீரவன்சவுக்கு என்ன வேணும் என்று சொன்னால் நான் போனான் என்ன விடையில இந்த நாட்டில் அஞ்சலி செலுத்துறதுக்கு உரிமை இல்லையா, போரில் கொல்லப்பட்ட வீரர்களுக்கு எனக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி அவரை காட்டணும், ஒரு படம் ஒன்றை போடணும். அதுக்காகத்தான் இருந்த நாடகம் போட்டது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2-3 சிங்கள ஊடகங்களை தட்டி பார்த்தேன். அவர்கள் அப்படித்தான் செய்தி போட்டிருக்கிறார்கள். பாருங்க, தேசிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு மறுக்கப்பட்டார், விமல் வீரவன்சவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ இந்த அரசாங்கம் இதை நோக்கி போகுது என்று சொல்லி தலைப்பெல்லாம் போட்டு செய்தியெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ விமல் வீரவன்சவனுடைய அந்த நாடகம் சக்சஸ். ஏன்னு சொன்னால் அவருக்கு அதுதான் தேவை. இனி இந்த செய்தியை வாட்சி போட்டு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில இனவாதிகள் பார்த்தீங்களா அனுர அரசாங்கம் புலம்பெயர் மக்களுக்காக செயல்படுகிறது, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுது என்று சொல்லி அதுக்கு கண் காது மூக்கெல்லாம் வச்சு நீ நாளைக்கு ஒரு அறிக்கை விடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே விமல் வீரவன்சவனுடைய இந்த விழுந்தொழும்பின நாடகம் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவருக்கு நேற்று ஒரு வழக்கு ஒன்று நடந்தது நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. நீதிமன்றத்துக்கு அவர் வந்திருந்தவர். என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் அவராகத்தான் ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தவர் நீதிமன்றத்தில். என்னென்னு சொன்னால் அவருக்கு ஏற்கனவே வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கு, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, இலங்கையில் மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லி. அப்போ அந்த தடையை தற்காலிகமாக தளர்த்த சொல்லி கேட்டிருந்தவர். அந்த விசாரணை தான் நேற்று நடந்தது. ஏன்னு சொன்னால் அவசரமாக ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்குது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருக்குது. எனவே தற்காலிகமாக தளர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துடுவேன் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளோடு நீதிமன்றத்துக்கு வச்சிருந்தவர். அப்போ நீதிமன்றத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுமதி வழங்கப்பட்டது. எனவே அந்த வழக்கு தான் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடந்தது. சாமர சம்பத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்லமா புகழ் சாமர சம்பத். அப்போ நேற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவருக்கு நல்லமா தான் இருந்தது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது சரி, அவருக்கு எதிராக என்ன வழக்கு போடப்பட்டு ஏன் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டது சொன்னால் 2016ஆம் ஆண்டு இவர் ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தானே. அப்பேக்க ஒரு காசு சொல்லி உண்டு, செக் கொண்டு அதை அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்கில் கொண்டே போடணும், அந்த செக்கை கொண்டே அங்கே போடணும். இவர் என்ன செய்து விட்டார், கொண்டே தண்டை அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார், தன்னை பர்சனல் அக்கௌண்ட்டில் போட்டு காசை மாற்றிக்கார். அதுதான் பிரச்சனை. அந்த வழக்கு விசாரணை தான் போய்கொண்டிருக்குது. எனவே நீதிபதி தற்காலிக அனுமதி ஒன்று கொடுத்துக்கார், போய் வெளிநாட்டில் போய் அலுவலை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. இது நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம். ஒரு வித்தியாசமான பொருளை களவெடுத்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹட்டனில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்னத்தை களவெடுத்த வேண்டும் சொன்னால், ஸ்ரீலங்கா டெலிகாம் இருக்குத்தானே, ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு சொந்தமான அந்த டெலிஃபோன் கேபிள்ஸ் இருக்குத்தானே, அதில் ஒரு 1000 மீட்டர் கேபிளை களவெடுத்திருக்கணும். களவெடுத்து கொண்டே சுருட்டி கொண்டே தங்களோட வீட்டில் வச்சிருந்திருக்கணும். அது செப்பு கேபிளாம். அதை நான் எங்கேயே விற்கலாம் போறதுக்கு, ஏதோ தேவைக்கு எடுத்துருப்பின போறதுக்கு களவெடுத்து கொண்டே வீட்டை சுருட்டி கொண்டே வைக்கும்போது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1090 மீட்டர் செப்பு கம்பி அதை களவெடுத்து கொண்டே வீட்டை வச்சதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த களவு முதலே மார்ச் மாதமே நடந்ததாம். அப்போ இவ்வளோ காலம் தேடி கொண்டு போலீஸ் அதை களவெடுத்தது என்று சொல்லி பிறகு பார்த்தா நேற்று தானவியல் பிடிபட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 51 வயது, மற்றவருக்கு 28 வயது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ தான் 2 நாளைக்கு முதல் ரயில்வே தண்டவாளத்தில் இரும்பு கம்பிகளை கலட்டினார் என்று சொல்லி ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அவர் இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் அவரிடமிருந்து அந்த இரும்பு கம்பிகளை வாங்கினார், 3000 ரூபாய் காசு கொடுத்து கொள்வனவு செய்தார் என்று சொல்லி அந்த அவரும் இப்போ கைது செய்யப்பட்டு 2 பேருமே உள்ளுக்கு இருக்கணும். பிறகு இப்போ இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். எனவே நான் நினைக்கிறேன் வீட்டில் இருந்து வித்தியாசமாக யோசிச்சு களவெடுப்பினம் போறதுக்கு, அவையில் இரும்பு கம்பியை களவெடுத்தா நாங்கள் செப்பு கம்பியை களவெடுப்போம் என்று சொல்லி அந்த மாதிரி வித்தியாசமாக யோசிச்சு களவெடுத்து இப்போ கடைசியாக எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக இன்றைய கருத்து படம், இதுவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. மிக முக்கியமாக சிங்கள ஃபேஸ்புக் பக்கங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. அதுதான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மஹிந்த ராஜபக்ஷ யுத்தம் முடிஞ்சா பிறகு வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் விழுந்து கும்பிட்டவர் தானே. ஏன்னு சொன்னால் யுத்தம் முடிஞ்சதுன்னு சொல்லி தான் அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டுட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் மஹிந்த ராஜபக்ஷ விழுந்து கும்பிட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்ச நேற்று இடறி அடித்து கொண்டு ஓடி போய் விழுந்து கும்பிட்டது. எனவே அதுவும் ஒரு வகையான கும்பிடு, இதுவும் ஒரு வகையான கும்பிடு. ரெண்டுக்கும் இடையில நிறையவே வித்தியாசங்கள் இருக்குன்றதை காட்டுறதுக்காக இந்த படம் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்து படம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.